இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7த் 3 டெர்ம்ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபில கண்டங்களை ஆராயுது. அதாவது வட அமெரிக்காவையும், தென் அமெரிக்காவையும் பத்தி குடுத்துருப்பாங்க. இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த லெசன பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, கன்டென்ட் வந்து நம்ம நெறைய குடுத்துருப்பாங்க. ஆனா நமக்கு என்ன வேணும்னா, வட அமெரிக்கால என்னென்ன இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ, தென் அமெரிக்காலயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ, ஸோ அத மட்டும் நம்ம படிச்சாலே போதும். அ ஏன்னா நம்ம படிக்க போறது இந்தியா கிடையாது. இந்தியாவ பத்தி படிச்சோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேங்களா? நம்ம படிக்க போறது வட அமெரிக்காவும், தென் அமெரிக்காவும் என்ன ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படின்றது தான் போலீஸ் எக்ஸாம்லயும், எஸ்ஐ எக்ஸாம்லயும் கேட்பாங்க. ஸோ நம்ம அத மட்டும் வந்து படிச்சுக்கலாம். ங்களா? இப்ப நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான். உலகத்தில வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 கண்டங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதில வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா அப்படின்றது இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ங்களா? இருக்கிறதுலே பெரிய கண்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசியா. இருக்கிறதுலே சின்ன கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வட அமெரிக்கா முதல்ல. ஏன்னா வட அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டோட பிற்காலத்தில தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால வட அமெரிக்காவையும், தென் அமெரிக்காவையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புதிய உலகு அப்படின்னு நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, பேர் குடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்தியாவுக்கான புதிய கடல் கண்டுபிடிக்கிற முயற்சியில 1492ல வட அமெரிக்காவ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? வட அமெரிக்காவ யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா யாரு? கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்றவர் தான் கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? இத்தாலிய ஆய்வு பண்ணி அமெரிக்கா வெஸ்புகி என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க வராரு. ஓகேங்களா? எங்க அப்படின்னா, வட அமெரிக்காவுக்கு வராரு. வந்தோனே, அவர் 1507ஆம் ஆண்டு இந்த நிலப்பகுதி அமெரிக்கா என பெயரிடப்பட்டது. அதாவது வட அமெரிக்காவ கண்டுபிடிச்சது கிறிஸ்டோபர் கொலம்பஸு. ஆனா, அமெரிக்கா அப்படின்னு பேர் வச்சது அமெரிகோ வெஸ்புகி. ங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட அமைவிடம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடகரேகை 23 டிகிரி மெக்சிகோ வழியாவும், ஆர்க்டிக் வளையம் 66 டிகிரி வடக்கு கனடாவின் வடக்கு பகுதிகள் வழியாவும் கடந்து செல்கிறது. இந்த 2 எல்லைகள் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கடகரேகை மெக்சிகோ வழியாவும், ஆர்க்டிக் வழியம் கனடாவோட வடக்கு பகுதிகள் வழியாவும் கடந்து வந்து போறதா நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தீர்க்கரேகையோட அடிப்படையில மிக அதிகமான பரப்பளவை கொண்டிருக்கிறதால 7 நேர மண்டலங்களை உள்ளடக்கியுள்ளது. அப்படின்னு இதையுமே நம்ம ஆ. அடுத்து எல்லைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, வட அமெரிக்கா மேற்குல வந்து பசிபிக் பெருங்கடலையும், கிழக்குல வந்து அட்லாண்டிக் பெருங்கடலையும், வடக்குல ஆர்க்டிக் பெருங்கடலையும், தெற்குல வந்து தென் அமெரிக்காவையும் எல்லைகளாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த பனாமா நிலச்சந்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, பனாமா நிலச்சந்தி அப்படின்றது வட அமெரிக்காவையும், தென் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடியது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம பேரிங் நீர்ச்சந்தி. பேரிங் நீர்ச்சந்தி என்ன பண்ணும் அப்படின்னா, வட அமெரிக்காவையும், ஆசியாவையும் பிரிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது 2மே நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வட அமெரிக்காவோட மிகப்பெரிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனடா தான். ஓகேங்களா? வட அமெரிக்காவோட மிகப்பெரிய நாடு கனடா. அதுக்கப்புறம் ஐக்கிய அமெரிக்க நாடுகள். ஓகேங்களா? 2வது இடத்துல ஐக்கிய அமெரிக்க நாடுகள் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து கனடா. அதுக்கப்புறம் நிலச்சந்தி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. கூற்று காரணத்தில கேட்பாங்கப்பா. நிலச்சந்தினா 2 மிகப்பெரிய நிலப்பகுதிகள இணைக்கக்கூடிய ஒரு சிறிய துண்டு. சரிங்களா? இதான் நிலச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கக்கூடிய சிறிய துண்டு நிலச்சந்தி. நீர்ச்சந்தி அப்படின்னா, 2 பெரிய நீர் பரப்புகளை இணைக்கக்கூடிய சிறிய நீர் பரப்பு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ங்களா? நிலச்சந்தி, நீர்ச்சந்தின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கங்க. இன்னொரு வகையில சொல்லணும்னா, 2 மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கக்கூடிய சிறிய துண்டுன்னு சொல்லலாம். 2 மிகப்பெரிய நீர் பகுதிகள பிரிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் நிலச்சந்திய. சரிங்களா? 2 வார்த்தை சொல்லலாம். 2 நீர் பரப்ப பிரிக்கும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலச்சந்தி. சரிங்களா? நீர்ச்சந்தி எடுத்துட்டீங்கன்னா, 2 பெரிய நீர் பரப்புகளை இணைக்கும்னு சொல்றாங்களா, அதே மாரியே 2 நிலப்பரப்ப பிரிக்கும். 2 பெரிய நிலப்பரப்புகள பிரிக்கக்கூடியது நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? அடுத்து பார்ப்போம். நீர்ச்சந்தி, நிலச்சந்தினா அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெக்கன்லி சிகரம். ஓகேங்களா? மெக்கன்லி சிகரம் கடல் மட்டத்திலிருந்து 6194 மீட்டர் உயரத்தோடு வட அமெரிக்காவோட உயரமான சிகரமாக திகழ்கிறது. அப்போ வட அமெரிக்கால உயரமான சிகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கன்லி சிகரம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த மரண பள்ளத்தாக்கும் அமெரிக்கால தான் இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் ஆழத்தில உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அமெரிக்கால தான் இருக்கு. வட அமெரிக்கால இருக்கு. ஓகேங்களா?
இது வட அமெரிக்கா கண்டத்தோட மிக ஆழமான பகுதியாக கருதப்படுகிறது. பூமியின் மிகவும் பழமையான மற்றும் இளமையான பாறைகளும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மலைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ராக்கி மலைத்தொடர். ராக்கி மலைத்தொடர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மலைத்தொடர். வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். வட அமெரிக்கா கண்டத்தோட மேற்கு பகுதியில் இளம் மடிப்பு மலைகளை கொண்டு நீண்ட மலைத்தொடராக கொண்டது ராக்கி மலைத்தொடர். வடக்குலேருந்து அலாஸ்காவிலிருந்து தெற்கில் பனாமா நிலச்சந்தி வரை சுமார் 4800 கிலோமீட்டர் நீளத்துக்கு இம்மலைத்தொடர் நீண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிங்க. அடுத்து ராக்கி மலைத்தொடரும் கடற்கரை மலைத்தொடரும் மேற்கத்திய கார்டில் லெரஸ் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? கார்டில் லெராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பல இயங்கும் எரிமலைகளை கொண்டுள்ளதால் கார்டில் லெரஸ் பசிபிக் நெருப்பு வலயத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இப்பகுதி நில அதிர்வுகளையும் அடிக்கடி எதிர்கொள்கிறது. ஓகேங்களா? இந்த கார்டில் லெரஸ் அப்படின்றது பசிபிக் நெருப்பு வலயத்தோட ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் கண்டங்களும் அதன் உயரமான சிகரங்களும் நம்ம ஆசியாவை பொறுத்தளவு எவரெஸ்ட் தான் 8.4 மீட்டர். ஓகேங்களா? ஆசியாவை பொறுத்தளவு என்னது, இது அப்படியே பொறுத்துகள் எடுத்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆசியா அப்படின்னாலும் எவரெஸ்ட்டு, தென் அமெரிக்கா அப்படின்னா அகான்காகுவா. ஓகேங்களா? வட அமெரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கன்ஸ்லி சிகரம், இப்போ தான் பார்த்தோம். மெக்கன்லி சிகரம். ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிமஞ்சாரோ, அந்த பாட்டிலே கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆஃப்ரிக்காவில் கிளிமஞ்சாரோ. ஐரோப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்பர்ஸ் சிகரம், எல்பரஸ் சிகரம். அண்டார்டிகா வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ட் மார்ஷிப் சிகரம். ஓகேங்களா? ஆஸ்திரேலியா வந்து கான்கியூஸ்கோ சிகரம். ஓகேங்களா? இது எல்லாமே சிகரங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆறுகள். ஆறுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வட அமெரிக்காவோட மிக நீளமான ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி, மிஸ்ஸௌரி. ஓகேங்களா? மிசிசிப்பி மற்றும் மிஸ்ஸௌரி ஆறுகள் தான் வட அமெரிக்காவோட மிக நீளமான ஆறுகள். ஓகேங்களா? அடுத்து வட அமெரிக்காவோட இரண்டாவது மிகப்பெரிய ஆற்றுப்படுகையாக இருக்கிறது மெக்கன்ஸ்லி. ஓகேங்களா? மெக்கன்ஸ்லி அப்படின்றது இரண்டாவது மிகப்பெரிய ஆற்றுப்படுகை. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி மற்றும் மின்சௌரி. ஓகேங்களா? மிசிசிப்பி மற்றும் மிஸ்ஸௌரி அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் கேன்யான். கிராண்ட் கேன்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக புகழ் வாய்ந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கினை கொலராடோ ஆறு கொலம்பியா பீடபூமியில் உருவாக்கியுள்ளது. இது இம்பார்ட்டன்ட். கிராண்ட் கேன்யான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்குது. உலக புகழ் பெற்ற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. சரிங்களா? ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ட். இங்கே கிராண்ட் கேன்யான் பற்றி கொடுத்துருப்பாங்க. கிராண்ட் கேன்யான் அப்படின்றது அமெரிக்காவோட அரிசோனா மாகாணத்தில் கொலராடோ ஆற்றினால் உருவாக்கப்பட்ட செங்குத்தான பக்கங்களை கொண்ட மிக ஆழமான பள்ளத்தாக்கு. ஆழமான பள்ளத்தாக்கு அப்படின்னா கிராண்ட் கேன்யான் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இது நம்ம பண்ணிக்கிறோம். அடுத்து மிகப்பெரிய ஏரி அப்படின்றது சுப்பீரியர் ஏரி. ஓகேங்களா? சுப்பீரியர் ஏரி ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா இது உலகத்தோட மிகப்பெரிய நன்னீர் ஏரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி வந்து சுப்பீரியர் ஏரி அமெரிக்காவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பெரிய சேற்று ஆறு என்ற புனைப்பெயருடன் மிசிசிப்பி ஆறு அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பெரிய சேற்று ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. மிசிசிப்பிக்கு இன்னொரு பேர். ஓகேங்களா? இது மலைகளின் கீழே பாய்ந்து வரும்போது மண்ணையும் சேற்றையும் தன்னோடு இழுத்து வருவதால் இதற்கு இப்பெயர் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து இந்த பாக்ஸு மேற்கத்திய காற்றுகள் அப்படி இல்லைன்னா எதிர் வர்த்தக காற்றுகள். 30 டிகிரி முதல் 60 டிகிரி வரையிலான மத்திய அச்சக்கோட்டு பகுதியில் மேற்கிலிருந்து கிழக்காக வீசும் நிலையான காற்றுகள் மேற்கத்திய காற்றுகள்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா எதிர் வர்த்தக காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல வீசுது அப்படின்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து என்னென்ன காடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம இந்தியாவில் உள்ளதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இது வந்து ஜஸ்ட் வேணுன்னா பார்த்துங்க. ஓகேங்களா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரேராக தான் கேட்குறது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகள்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா? வட அமெரிக்கா மாறுபட்ட விரிவான வனப்பகுதியை கொண்டுள்ளது. மொத்த நிலப்பரப்பில் சுமார் 30% நிலப்பரப்பு மட்டும் காடுகளால் சுனைந்துள்ளது. ஏன்னா 30% என்ன இருக்குது, காடுகள் இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேளாண்மைக்கு போயிடலாம் டேரெக்டாக. வேளாண்மையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தான். கோதுமை பயிர் வந்து ஐரோப்பிய குடியேற்றங்களால் வட அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது ஐரோப்பிய குடியேற்றங்களால் தான் என்னது கோதுமை அப்படின்றது அறிமுகப்படுத்திருக்கு. எங்கன்னா அமெரிக்காவில். உலகின் முதல் கோதுமை ஏற்றுமதியாளராக வட அமெரிக்கா விளங்குகிறது. இது இம்பார்ட்டன்ட்.
உலகத்தோட ஃபஸ்ட்டு கோதுமை ஏற்றுமதியாளராக யார்? வட அமெரிக்கா இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வட அமெரிக்காவோட பூர்வீக மக்களோட முக்கிய உணவு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா சோளம் தான். மெக்சிகோவோட முக்கிய உணவு பயிரும் சோளம் தான். இது தெரியும். மெக்சிகோவோட முக்கிய உணவு பயிர் இதுவே. சரிங்களா? உலகின் மொத்த சோள உற்பத்தியில் பாதிக்கும் மேல் வட அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து பார்ப்போம். பார்லி மற்றும் ஓட்ஸ். பார்லி மற்றும் ஓட்ஸ் இது 2மே மித வெப்பமண்டல பயிர்கள். அது மட்டும் தெரிஞ்சுங்க. பார்லி, ஓட்ஸ் 2மே மித வெப்பமண்டல பயிர். அடுத்து உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா என அழைக்கப்படுகிறது. இது உலகின் மிகப்பெரிய சர்க்கரை ஏற்றுமதியாளர் ஆகும். அதாவது உலகின் மிகப்பெரிய சர்க்கரை கிண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா கியூபா தான். சரிங்களா? ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. சோயாபீன்ஸ் தெரியும். சமையல் எண்ணெய் தயாரிக்க வந்து சோயாபீன்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சமையல் எண்ணெய் தயாரிக்க சோயாபீன்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. எது எது இம்பார்ட்டனோ அது மட்டும் பார்த்தா போதும்பா. நான் சொன்ன இந்த லெசனில் நிறைய கொடுத்துருப்பாங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில். ஓகே, மீன்பிடி தொழில் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கனடாவோட நியூ பந்த்லாந்து தீவுக்கு அருகில் அமைந்துள்ள கிராண்ட் பேங்க் ஓகேங்களா உலகின் மிக சிறந்த மீன்பிடி தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கிராண்ட் பேங்க் அப்படின்றது உலகின் மிக சிறந்த மீன்பிடி தளம். இங்கு கல்ஃப் வெப்ப நீரட்டமும் லாப்ரடார் குளிர் நீரட்டமும் சந்தித்துக் கொள்வதால் மீன்கள் வளர்வதற்கான ஏற்ற சூழலை உருவாக்குகிறது. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட்பா. கல்ஃப் வெப்ப நீரட்டமும் லாப்ரடார் குளிர் நீரட்டமும் சந்தித்துக் கொள்வதனால மீன்கள் வளர்வதற்கான ஏற்ற சூழலை உருவாக்குகிறது. மீன்களுக்கு உணவாகும் பிளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பாசிகளை லாப்ரடார் குளிர் நீரோட்டம் இப்பகுதிக்கு அதிக அளவில் எடுத்து வருகிறது. அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா முக்கிய வகையான மீன்கள்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கிராண்ட் பேங்க்னா என்னென்னு பார்ப்போம். உலகின் முக்கிய பெரிய மற்றும் வளமான இயற்கை வளங்களை கொண்டது கிராண்ட் பேங்க். இங்கு மீன் பெட்ரோலிய படிவுகள் காணப்படுகின்றன. ஸோ இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டா போதும். அடுத்து வட அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு படிவுகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரவலாக காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கீழே. அதை மட்டும் தெரிஞ்சுங்க போதும். அடுத்து போயிடலாம். அடுத்து மரக்கூழ் மற்றும் காகித தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் மொத்த மரக்கூழ் மற்றும் செய்தித்தாள் உற்பத்தியில் 50% வந்து பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவில் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 50% என்னது வட அமெரிக்காவில் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து மக்கள் தொகை பரவல் எடுத்துட்டிங்க அப்படின்னா நிலப்பரப்போட அடிப்படையில் நமக்கு தெரியும். நிலப்பரப்போட அடிப்படையில் மிகப்பெரிய நாடு வந்து பார்த்திங்கன்னா கனடா தான் இருக்குதுலேயே வட அமெரிக்காவில். அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ அப்படின்றது. ஓகேங்களா, இது ரெண்டும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் எஸ்கிமோக்கள் கடும் குளிர் மற்றும் வாழ்வதற்கு கடினமான பகுதிகளில் எங்கு மீன்கள் அதிகம் கிடைக்கிறதோ அங்கு வாழ்கின்றனர். விலங்குகளின் மென்மையான முடிகளால் ஆன உடைகளை உடுத்தி இக்லூக்களில் வந்து வாழ்கிறாங்க. ஓகேங்களா, இக்லூனா இதுதான் பனி வீடு மாதிரி இருக்கும். சுற்றுச்சூழலை பெரிதும் மாற்றி அமைக்க இயலா நிலையில் இவர்கள் எளிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். பனிக்கட்டிகளை கொண்டு இவர்கள் கட்டும் வீடுகளுக்கு இக்லூன்னு பேர். இல்லை, பனிக்கட்டியை வச்சு கட்டக்கூடியவங்களுக்கு வீட்டுக்கு இக்லூன்னு பேர். அடுத்து உலகின் மிகப்பெரிய ரயில்வே முனையம் சிகாகோவில் உள்ளது. உலகத்தோட மிகப்பெரிய ரயில்வே முனையம் எங்கே இருக்குது? சிகாகோவில் இருக்குது. நியூயார்க் ரயில் நிலையம் உலகின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த பனாமா கால்வாய் கேட்பாங்கப்பா. 1914 பனாமா நிலச்சந்தியின் குறுக்கே 80 கிலோமீட்டர் நீளத்திற்கு
அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் விதமாக பனமா கால்வாய் வந்து வெட்டப்பட்டது. எப்போனா 1914ல் வெட்டியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிங்க. பனமா கால்வாயோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்கால்வாய்கள் ஐரோப்பா மற்றும் வட தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு இடையிலான தூரத்தை வெகுவாக குறைக்கின்றது. அதுக்காக இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வட அமெரிக்கா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, தென் அமெரிக்காவை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தென் அமெரிக்கா. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்காவுக்கு அடுத்து உலகத்தோட 4வது பெரிய கண்டங்கள்ல ஒண்ணு தான் தென் அமெரிக்கா அப்படின்றது. ஓகேங்களா? அமெரிக்கா கண்டத்தின் பெரும்பகுதி தெற்கு அரைக்கோளத்தில் இருப்பதால் இதை தென்கண்டம்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட்ப்பா. அமெரிக்கா கண்டத்தோட பெரும்பகுதி எங்க இருக்கு? தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கிறதுனால என்ன சொல்றாங்கன்னா, தென்கண்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வடமேற்கில் உள்ள பனாமா நிலச்சந்தி தென் அமெரிக்காவை வட அமெரிக்காவுடன் இணைக்கிறது. இது முன்னாடியே பார்த்தாச்சு. பனாமா நிலச்சந்தி அப்படின்றது என்னது? வட அமெரிக்காவையும், தென் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடியது. மத்திய அமெரிக்காவுடன் இணைந்து தென் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா என அழைக்கப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். லத்தீன் அமெரிக்கானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அமெரிக்காவுடன் இணைந்து தென் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா என அழைக்கப்படுகிறது. ஐரோப்பியர்கள் குறிப்பாக அதாவது ஸ்பானியர்கள் மற்றும் போர்த்துகீசியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றின் காலனியாக ஆட்சி செய்யப்பட்டதால் இப்பெயரை பெறுகிறது. இதுவும் ஒரு காரணமா சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். அமேசான் ஆற்றின் முகத்துவாரத்தின் வழியாக பூமத்திய ரேகை 0 டிகிரி கடக்கிறது. பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரம் வழியாக மகர ரேகை 23 டிகிரி கடக்கிறது. எந்தெந்த இடத்துல கடக்குது மட்டும் பாருங்க. அமேசான் ஆற்றுக்கிட்ட 0 டிகிரி. பிரேசிலில் ரியோ டி ஜெனீரோ நகரம் வழியாக மகர ரேகை வந்து கடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அமெரிக்கா தலைகீழ் முக்கோண வடிவிலான ஒரு நிலப்பகுதி. இது நோட் பண்ணிங்க. முக்கோண வடிவிலான நிலப்பகுதி என்னன்னு கேட்கலாம். தென் அமெரிக்கா. அடுத்து பார்ப்போம். அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மலைத்தொடர் ஆண்டஸ் மலைத்தொடர். ஓகேங்களா? ஆண்டஸ் மலைத்தொடர். இமயமலை போன்ற ஆண்டஸ் மலைத்தொடர் மடிப்பு மலைகளால் ஆனது. இது உலகின் மிக நீண்ட மலைத்தொடர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் அப்படின்னா என்னது? ஆண்டஸ் மலைத்தொடர் தான். அடுத்து அகான்காகுவா சிகரம். ஆண்டஸ் தொடரோட உயர்ந்த சிகரம். இது சிலி நாட்டில் மலைத்தொடருக்கு கடற்கரைக்கு மிக அருகில் சிலி நாட்டில் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அகன்காகுவா. ஓகேங்களா? தென் அமெரிக்காவோட மிக உயரமான சிகரமே அகன்காகுவா தான். ஓகேங்களா? அடுத்து தென் அமெரிக்காவோட மிகப்பெரிய ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஆறு தான். ஓகேங்களா? தென் அமெரிக்காவோட மிகப்பெரிய ஆறு அமேசான் ஆறு. கரிசல் மண் பரப்பை கொண்ட அமேசான் ஆற்றுப்படுகை உலகின் அடர்த்தியான காடுகளை கொண்ட பகுதியாகும். காடுகள் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் உயரமான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உட்பட்ட பல நீர்வீழ்ச்சிகளை கொண்டுள்ளது. உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தென் அமெரிக்காவில் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள பகுதிகள் தினந்தோறும் 4 மணி கடிகார மழையை பெறுகின்றன. இவை வெப்பச்சலன மழை ஆகும். கண்டத்தின் உற்பத்தி செல்ல செல்ல மழையின் அளவு குறையும். இது நோட் பண்ணிக்க. 4 மணி மழை. அதாவது கடிகார மழை பெருகுது. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள பகுதி. அதுவும் தென் அமெரிக்காவில் தான் இருக்குது. ஓகேங்களா? தென் அமெரிக்காவில் தான் பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள பகுதியில் நடக்கும். பூமத்திய ரேகை பகுதிகளில் வெப்பச்சலன மழை கிட்டத்தட்ட தினமும் பிற்பகல் நிகழ்கிறது. அதாவது இது பொதுவாக 4 மணி 4 மணிக்கு நிகழ்றதா இதில் 4 மணி மழை. அதெல்லாம் கடிகார மழை அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. 4 மணிக்கு பெய்யறதுனால 4 மணி மழை. இல்லை அப்படின்னா கடிகார மழை அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தென் அமெரிக்காவோட மிக நீண்ட ஆறு அமேசான் ஆறு. கிட்டத்தட்ட 6450 கிலோமீட்டர் ஆகும். ஓகேங்களா? இது உலகின் மிகப்பெரிய நதியமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வரையும் தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். அடுத்து அமேசான் தென் அமெரிக்காவோட மிகப்பெரிய நதியாகும். அதில் பாயும் நீரின் அளவு மற்றும் அதன் வடிநில பரப்பு ஆகியவற்றை கொண்டு உலகின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாக விளங்குகிறது. இல்லைங்களா? தென் அமெரிக்காவோட மிகப்பெரிய நதியே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது? அமேசான் தான். ஓகேங்களா? உலகின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பும் இதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமேசான் காடுகள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, செல்வாஸ் என அழைக்கப்படும் அமேசான் காடுகள். செல்வாஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? பூமத்திய ரேகை பகுதிகளில் உள்ள அமேசான் காடுகள் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. அமேசான் மலைக்காடுகள் உலகிலேயே மிகப்பெரிய காடுகளாகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேங்களா? பூமத்திய ரேகை பகுதியில் உள்ள அமேசான் காடுகள் உலகின் நுரையீரல் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? இதை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா
ஆப்பிரிக்காவோட தீக்கோழி போன்று பறக்க இயலாத பறவை ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரியா மற்றும் ப்ரே. ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுங்க. உலகின் மிகப்பெரிய பாம்பாக கருதப்படும் அனகோண்டாவும் இங்கு காணப்படுகிறது. அனகோண்டா எங்கே இருக்குது? தென் அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உலகின் மிகப்பெரிய பாம்பு அனகோண்டா. தென் அமெரிக்காவுக்கு சிறப்பு பெற்ற விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமாஸ் அப்படின்றது. தென் அமெரிக்காவுக்கு சிறப்பு பெற்ற விலங்கு லாமாஸு. அமேசான் நதியில் காணப்படும் பிரன்கா எனும் மீன் வகை கடுமையான மாமிச உண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு மீன் வகை. கடுமையான மாமிச உண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேளாண்மை. ஓகேங்களா? தென் அமெரிக்காவில் பிரேசில் அதிகமான சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடாக திகழ்கிறது. ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வேறு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா உலகின் முக்கிய கோதுமை ஏற்றுமதியாளர் உற்பத்தியாளராகவும் ஏற்றுமதியாளராகவும் அர்ஜென்டினா விளங்குகிறது. தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா. ஓகேங்களா? சோளம் அப்படின்றது மக்காச்சோளம் எனவும் அது நமக்கு தெரிஞ்சதான். சோளம் என்பது மக்காச்சோளம் எனவும் அழைக்கப்படுகிறது. உலகின் சோள உற்பத்தியில் ஏற்றுமதியில் வந்து அர்ஜென்டினா முதன்மை நாடாக விளங்குகிறது. இது இம்பார்ட்டன்ட்பா. உலகின் சோள உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் அர்ஜென்டினா முதன்மை நாடாக விளங்குகிறது. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பிரேசில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையில் ஒரு விவசாய நாடு. இது காப்பி உற்பத்தியில் உலகின் முதல் இடத்தையும் கொக்கோ உற்பத்தியில் உலகின் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. இது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? பிரேசில் உலகின் காப்பி பானை என அழைக்கப்படுகிறது. கேட்பாங்க, உலகின் காப்பி பானை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் தான். ஓகேங்களா? இது காப்பி உற்பத்தியில் முதல் இடத்தையும் கொக்கோ உற்பத்தியில் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து வேறு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் முக்கியம் தான் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எதுலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எஸ்டான்சியஸ் அது கால்நடைகள் வளரும் பெரும் புல்வெளி பரப்புகள் எஸ்டான்சியஸ்னு சொல்லுவாங்க இங்கே. ஓகேங்களா? இவை சிறிய புல்வெளி தலங்களாக பிரிக்கப்படுகின்றன. இவை மேலும் பராமரிப்பு தலங்களாக பிரிக்கப்பட்டு இங்கு கால்நடைகள் தரம் பிரித்து முத்திரையிடப்படுகின்றன. எஸ்டான்சியாரே எனப்படும் எஸ்டான்சியா பராமரிப்பாளர்களின் கீழ் காசோ எனப்படும் வேலையாட்கள் வேலை செய்கின்றன. மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க, பாக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லைப்பா இதில். வேறு எதையும் இம்பார்ட்டண்டாக தான் நானே சொல்லிடுவேன். பெட்ரோல் எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். தாமிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரத்தில் சிலி 2வது இடம்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் தாமிர உற்பத்தியில் சிலி தான் ஃபஸ்ட்டே. இது வந்து நம்ம ஏஸ் நாட்டில் பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம பெரு நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாமிர சுரங்கங்கள்லாம் இருக்கும். பாக்சைட் உற்பத்தியில் பிரேசில் 3வது இடம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஜியாகிரஃபியில் பார்த்துக்கலாம். 10th ஜியாகிரஃபியில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம். இதெல்லாம் பெருசு பெருசுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வேணாம். அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸ் வந்துருங்க. தென் அமெரிக்கா நாடுகளில் பல்வேறு வகையான இசைகள் உள்ளன. பிரேசிலில் சம்பா, பிரேசிலிருந்து சம்பா, அர்ஜென்டினாவை சேர்ந்த டேங்கோ மற்றும் உருகுவே மற்றும் கொலம்பியாவை சேர்ந்த கும்பியா ஆகியவை மிக பிரபலமான வகைகள் அமையும். இது வந்து பொறுத்துகளை வந்து கேட்கலாம். ஏன்னா மேட்ச் மார்க் கொடுத்து 3 நாடுகள் கொடுத்து என்னென்ன இசைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் உள்ள வேறுபாடு இதில் முக்கியமாக உள்ளதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? பரவல் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க. முக்கிய நாடுகள்லாம் கனடா தான் இருக்கிறதுல பெருசு. அதை மட்டும் நோட் பண்ணிங்க. சிறிய நாடுனா கிரெனடா, சுரினாம் இங்கே. உயரமான சிகரம் மெக்கல்னிஸ் மலைகள், ஆன்டிஸ் மலைகள் இங்கே. ஓகேங்களா? அது மாதிரி வேறுபாட்டில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. போன தடவை ஐரோப்பா கேட்டாங்களா, இது என்னது பாலைவனம் இல்லாத நாடு. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? இங்கே மிகப்பெரிய ஏரி சுப்பீரியர் ஏரி, இங்கே மரக்காய்போ ஏரி. அதான் முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கேன். மிசிபி ஆறு, மிசோரி ஆறு, பெரிய ஆறு, இங்கே அமேசான் ஆறு பெரிய ஆறு. முக்கிய பாலைவனங்கள் பாலைவனங்கள் ஜஸ்ட் அட்டகமா பாலைவனம் இங்கே தென்னம்பேகால இருக்குது. அட்டகமா மட்டும் கேட்பாங்க. அடுத்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்குள்ளதான்ப்பா. வேறு எது வேணாம். அப்புறம் சுருக்கம்
படிச்சுங்க. சுருக்கம் தான் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா கண்டங்களுக்கு அடுத்து வட அமெரிக்கா 3வது பெரிய கண்டமாகும். 4 முக்கிய இயற்கைப்பிரிவு இருக்கு. ஆ ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா? இது வந்து 30% நிலப்பரப்புல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லப்பா. ஆ. அமெரிக்கா உருகும் பனி என அழைக்கப்படுது. இத நோட் பண்ணிக்கங்க. நூற்றுக்கணக்கான பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை சந்தித்து கலந்து புதிய கலாச்சாரத்தை உருவாக்குவது அமெரிக்கா வந்து உருகும் பனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் உலகின் 4வது மிகப்பெரிய கண்டம். இது நமக்கு தெரிஞ்சது தான். 3 இயற்கை பிரிவுகளா பிரிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் மத்ததெல்லாம் எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்ல.